ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம ஸ்லீவ்ஸில் இந்தமாரி ஒரு கமல் கடாய் ஸ்டிச்சில் டிசைன் எப்படி பண்ணுறது, அது எப்படி வரைகிறது எல்லாம் காமிச்சிருந்தேன். ஸோ அதோட நெக் டிசைன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொன்னேன். ஸோ அதை நெக் டிசைன் இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட நெக் டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக அதே மாதிரி டிசைன் அதுக்கு ரிலேட்டடாக அப்படி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஸோ இதோட ஹைட் வந்து ப்ளவுஸ் ஹைட் 8 இன்ச் இருந்தது. அது அந்த டிசைனோட பிரெத் வந்து 1.5 1.5 இன்ச்சுக்கு வந்து அந்த டிசைனோட பிரெத், அந்த பார்டர் டிசைனோட பிரெத் இருக்குது. ஸோ இதே நீங்கள் ஸ்லீவ்ஸ்க்கு பார்டர் டிசைனாகவும் யூஸ் பண்ணலாம், அந்தமாரி வேறு மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் கார்பன் வச்சு ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம டெய்லர்கிட்ட நெக் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் வச்சே நீங்கள் இந்த டிசைனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் வச்சு நீங்கள் வரைஞ்சி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஏற்கனவே நான் ஸ்லீவ்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு தடவை உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்தமாரி கொடி மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அதே அளவு டிஸ்டன்ஸில் நீடில் வெளியில் எடுக்கணும், கேப் விட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தமாரி பண்ணுங்கள். அப்புறம் பேக்கில் வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு அதே அளவு டிஸ்டன்ஸ் கேப் விட்டு நீடில் வெளியில் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் பேக்கில் வந்து இந்தமாரி ஃபில் பண்ணி ஒரு 4 mm அளவுக்கு நீங்கள் கேப் விடலாம். ஸோ அந்த அளவு கேப் விட்டு பேக்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அந்தமாரி போகணும். ஸோ நான் க்ரீனில் வந்து க்ரீன் ஷேட்லேயே லைட் டார்க் எல்லோஷாக ஆரம்பித்து லைட் டார்க் அப்படி வந்து வர மாதிரி ஒரு மல்டி கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதோட ஸ்லீவ் டிசைன் அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிசைன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அது ஆல் ஓவர் டிசைன் மாதிரி தெரியும் பார்க்கவே, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த கொடி ஃபுல்லாக நான் இப்போ பேக் ஸ்டிச்சில் பண்ணுறேன். இதுக்கு நான் இப்போ 3 strands நூல் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். 7 நம்பர் நீடிலில் பண்ணுறேன். ஸோ இந்தமாதிரி பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ், கொஞ்சம் அதோட டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து கமல் கடாய் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நிறைய ஸ்டிச்சஸ் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் கீழே தரேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி கொடி ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ கமல் கடாய் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதில் வந்து இந்த டிசைனே இந்தமாரி ஸ்டெப்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்போட எண்டில் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இது ஒரு வீவிங் மெத்தடில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேஸாக ஒரு ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கணும், வெர்டிக்கல் லைன்ஸாக. ஸோ அந்த ஸ்டெப்போட எண்ட்லேருந்து சென்டருக்கு அந்த இந்தமாரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு நான் 6 strands நூல் எடுத்துருக்கிறேன். 6 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். பெல்லில் 6 நம்பர் நீடில் கொஞ்சம் திக்காக நல்ல அந்த ஹோல் வந்து நல்ல பெருசாக கிடைக்கும் உங்களுக்கு. 6 strandsம் அதில் பாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஹோல் நல்லா பெருசாக கிடைக்கும். ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி சைடில் கீழே நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு செகண்ட் லைனுக்கு கீழே, ஃபோர்த் லைனுக்கு கீழே, சிக்ஸ்த் லைனுக்கு கீழே நீடில் விட்டு நீடில் கீழே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்தமாரி வெளியில் எடுத்தீங்கன்னா பேஸ்லேருந்தே உங்களுக்கு ஃபில் ஆகிட்டு வரும். அதேமாரி ஃபஸ்ட்டு விட்டுட்டு செகண்ட், ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த்தில் நீடில் விடுங்க. துணியில் படக்கூடாது, ஜஸ்ட்டு அந்த த்ரெட்டில் பாஸ் பண்ணணும் அப்படி. ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒன்று விட்டு ஒன்று இந்தமாரி பண்ணிட்டு வரணும். அப்போ வீவிங் பண்ண மாரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்த ஸ்டெப் அந்த 4 ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது போகணும். அப்புறம் 2 ஃபில் பண்ணணும். ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் கொண்டாந்து நீடில் கீழே விடணும். ஸோ அப்போ கரெக்டாக அழகாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இதுமாரி 4 பெட்டல்ஸும் பண்ணுவோம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே நான் எல்லா ஃப்ளவர்ஸும் பண்ணிட்டேன். நடுவில் வந்து ஒயிட் கலரில் சாட்டன் ஸ்டிச்சில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பாயிண்டில் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த சர்க்கிள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அந்த மாதிரி கீழேருந்து மேலே அப்படி பக்கத்தில் ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடணும். இதுக்கும் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்திருக்கிறேன், 6 நம்பர் நீடில் எடுத்திருக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஈஸியாகவும் பண்ண முடியும். அதே சமயம் நல்ல ஒரு திக்காக ஒரு பார்டர் கிடைக்கும். நீங்கள் இது என்ன ஷேப்லனாலும் பண்ணிக்கலாம். நான் இது வந்து யூ நெக்கில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய விதவிதமாக இப்போ நெக் லைன்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம். ஸ்கொயர் நெக்கில் பண்ணலாம், ஒரு லீஃப் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ எந்த பேட்டர்ன்லனாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்லீவ்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் பாருங்கள், நெக் லைனும் இப்போ பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பார்டர், நல்லா ப்ராடாக இருக்கும். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் இப்போ கொடுத்ததுனால நிறைய பேர் எனக்கு நீங்கள் பண்ண ஒர்க்லாம் அனுப்பியிருக்கீங்க. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய டிசைன்ஸ் நீங்கள் பண்ணி அதை நீங்கள் அனுப்பும்போது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பண்ணுங்கள். நானும் நிறைய டிசைன்ஸ் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். த்ரெட் ஒர்க்லேயே நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டிச் ப்ளவுஸ் இல்லாமல் இந்த மாதிரி அன்ஸ்டிச் ப்ளவுஸில் நிறைய இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ அன்ஸ்டிச் ப்ளவுஸில் நிறைய பண்ணுங்கள். ஸ்டிச் ப்ளவுஸில் சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.